மனசு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்காக சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறது ஒரு ஸ்டிக்மா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட் எனிமோர். மனசு கோளாறு, மனக்குழப்பம், டிப்ரெஷன், ஸ்கிட்சோஃப்ரினியா, பைபோலர் டிசார்டர் இது மட்டும் சைக்காட்ரி கிடையாது. ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், அதனால வர்ற ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸாம்னா வர்ற ஒரு பயம், பப்ளிக்ல பேசணும்னா வர்ற ஒரு தடுமாற்றம், ஆல் திஸ் கேன் கம் அண்டர் சைக்காட்ரி. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது, இதெல்லாம் வீக்னஸும் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் தாராளமா அவங்களோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா எப்படி டாக்டர் கிட்ட போறீங்களோ அந்த மாதிரி மனசுலயோ இல்ல மைண்ட்லயோ ப்ராப்ளம் அப்படின்னு தோணுச்சுன்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறது இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அவங்களோட ப்ராப்ளம்ஸ் டீடைல்டா அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அந்த ப்ராப்ளம்னால அவங்களோட லைஃப்ல என்னென்ன இம்பாக்ட் வருது, எப்படி அவங்களுக்கு அது பாதசமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். தைராய்டு, சுகர், பிபி இந்த மாதிரி எதனா பிசிக்கல் கோமார்பிடிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதும் அனலைஸ் பண்ணிட்டு பேஷண்ட் கிட்டையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுவோம்.